ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆர்குமெண்ட் ஆக்சுவலி எதை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிவர்ஸில் எக்கச்சக்கமான கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அண்ட் லைட்டோட ஸ்பீட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோட்டானோட மாஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அண்ட் ஒரு எலக்ட்ரானோட மாஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேல்யூஸ். இது ஏன் இவ்வளோ வேல்யூ, ஏன் ஒரு ப்ரோட்டானோட மாஸ் இவ்வளோ தான் இருக்கணுமா, ஒரு எலக்ட்ரானோட மாஸ் இவ்வளோ தான் இருக்கணுமா, ஏன் வேறு வேல்யூ இருந்ததுன்னா இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்காதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டன்ட்ஸுமே பர்ஃபெக்டாக யாரோ ஒரு சுப்பீரியர் நாலேஜ் உள்ள ஒரு பீயிங் பர்ஃபெக்டாக தேர்ந்தெடுத்து செட் பண்ணி இந்த யூனிவர்ஸை உருவாக்கின மாதிரி பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ சப்போஸ் இந்த வேல்யூஸில் ஈவன் ஸ்லைட்டஸ்ட் சேஞ்ச் இருந்தது அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகிருக்குமா, இந்த உயிரினங்கள் ஃபார்ம் ஆகிருக்குமா அப்படின்றது தான் இந்த ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட் பேசுது. ஸோ இந்த ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட் இதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ நேச்சுரலில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை ஃபண்டமெண்டலாக இந்த 4 டைப்பாக பிரிக்க முடியும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் வீக் ஃபோர்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஸோ இந்த 4 ஃபோர்ஸஸ் தான் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபோர்ஸஸாகவும் ரியல் லைஃப்பில் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு புஷிங் ஃபோர்ஸாக இருக்கலாம், ஒரு புல்லிங் ஃபோர்ஸாக இருக்கலாம், நம்ம எர்த்தோட கோருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஹீட்டிங் ப்ராசஸாக இருக்கலாம், ஸ்டார்ஸ்லேருந்து வருது பார்த்திங்களா அந்த ரேடியேஷன் ப்ரெஷர் உருவாகிறதுக்கான காரணம் ஃபியூசன் ப்ராசஸ், அந்த ப்ராசஸாக இருக்கலாம். இந்த எல்லா விதமான ப்ராசஸ்க்குமே ரெஸ்பான்சிபிள் இந்த ஃபண்டமெண்டலாக இந்த 4 ஃபோர்ஸஸ் தான். ஸோ இந்த 4 ஃபோர்ஸஸ் தான் வெவ்வேறு விதமான ஃபோர்ஸஸாக இந்த யூனிவர்ஸில் நமக்கு ப்ளே அப் பண்ணுது. ஸோ அப்போ இந்த 4 ஃபோர்ஸஸில் கிராவிட்டி அப்படின்றது தான் ரொம்ப 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 வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் எல்லா ஃபோர்ஸை விட. ஸோ அப்படி இருந்துமே இந்த கிராவிட்டி ரொம்ப 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 முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு ஃபோர்ஸ் பிகாஸ் அட் ஸ்டெல்லர் லெவல். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்ற ஒரு ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆகிருக்காது, ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகிருக்காது, பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்காது, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உயிரினமும் ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ கிராவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. பட் ஆனால் கிராவிட்டி இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், இந்த ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், ரிப்பல் பண்ணது. அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒரு சார்ஜஸ்க்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ். ஒரு ப்ரோட்டானுக்கும் ஒரு எலக்ட்ரானுக்கும் இந்த மாதிரி சார்ஜஸ் வேறுபட்ட சார்ஜஸ்க்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ் தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த ரியல் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், கெமிக்கல் எலமெண்ட்ஸ், சாதாரண ஹைட்ரஜன்லேருந்து கோல்டுலேருந்து அண்ட் யுரேனியம் வரைக்கும் எந்த விதமான கெமிக்கல் எலமெண்ட்ஸும் ஃபார்ம் ஆகிருக்காது. பிகாஸ் இந்த ஆல் தி கெமிக்கல் ஃபார்மேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னாலே அதுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் காரணம். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான கெமிக்கல் காம்பனன்ட்ஸும் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இந்த அப்போயும் இந்த யூனிவர்ஸ் உருவாயிருக்க வாய்ப்பில்லை அண்ட் உயிரினங்கள் உருவாயிருக்க வாய்ப்பில்லை. அண்ட் நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நமக்கு இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸை பற்றி தெரியும் உங்களுக்கு. இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், ரொம்ப கம்மியான தூரத்துக்கு தான் அது ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ரியல் லைஃப்பில் இந்த ஃபோர்ஸை நம்ம ஃபீல் பண்ணுறது கிடையாது, பிகாஸ் அதோட ரேஞ்ச் ரொம்ப 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 கம்மி. பட் இருந்தாலும் நமக்கு இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்டேபிளான ஒரு நியூக்ளியஸே ஃபார்ம் ஆகாது. பிகாஸ் நமக்கு தெரியும் ஒரு நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குன்னா ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இந்த ப்ரோட்டான்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே ஸ்டேபிளாக இருக்கணும்னா அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கூலும் ஃபோர்ஸ், அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணிட்டு அது இருக்கணும் அப்படின்னா ஏதோ சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் அது ஓவர் கம் பண்ணிட்டு அது ரெஸ்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும். அண்டு இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 kg யுரேனியம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 1 kg யுரேனியம் ஒரு ஆஃப்டர் 100 years ஆர் 50 years கழிச்சு அந்த 1 kg யுரேனியம் 1/2 kg யுரேனியமாக மாறி இருக்கும். சம் அதர் 1/2 kg ஆஃப் யுரேனியம் சம் அதர் லோயஸ்ட் எலமெண்ட்டாக மாறி இருக்கும். அது இன்னொரு எலமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிறப்போ சம் கைண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணும். இந்த ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணுறதுக்கு ஆல்சோ இந்த ஃபினாமினா எலமெண்ட்ஸ் ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் அவசியம். அண்ட் இதில் இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸஸ்லையுமே எக்கச்சக்கமான கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட்ஸோட வேல்யூ ஸ்லைட்டஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த F = G(m1m2/r²). இது தாங்க நியூட்டன்ஸோட யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் இருக்கக்கூடிய அந்த ஜின்றது தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ஸ். அதோட வேல்யூ 6.67 × 10⁻11 Nm²/kg². ஸோ இந்த ஜியோட வேல்யூ இப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண 2 மாஸ் இப்போ எவ்வளோ கிராவிடேஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அது 2க்கு இடையில ஏற்படுத்துமோ அதை விட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்போ அதிகமாக இருக்கும். ஸோ தட் அப்போ விச் மீன்ஸ் தட் இப்போ நம்ம ஸ்டார்ஸ் இருக்குன்னா ஸ்டார்ஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ளேருந்து வெளியாகக்கூடிய ரேடியேஷன் ப்ரெஷருக்கும் அண்ட் அதை பிடிச்சி இழுக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் இடையில ஒரு ஈக்லிபிரியம் இருக்குது.
ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஸோ தட் ஸ்டார் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அது அந்த ஸ்டார் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான ஃபியூல்ஸை ரொம்ப கம்மியான டைமில் அது பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். அதனால ஸ்டார்ஸோட லைஃப் டைம் கம்மியாகும், ஸ்டார்ஸ் சீக்கிரமாக அழிஞ்சிரும். ஸோ தட் அப்போ ஸ்டார்ஸோட லைஃப் டைம் கம்மியாயிருச்சு அப்படின்னா அப்பயும் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் சன் வந்து உருவாகி பல மில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. ஸோ தட் இப்போது இந்த பீரியடில் இந்நேரத்துக்கு இன்கேஸ் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா சன் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருக்கும். ஸோ அப்போ உயிரினங்கள் ஹியூமன் பீயிங்ஸ் இன்க்ளூடிங் உருவாயிருக்க வாய்ப்பில்லை. ஆல்சோ பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு வெவ்வேறு ஃபோர்ஸஸ்க்கு இடைப்பட்ட அந்த ஸ்ட்ரென்த்தோட டிஃப்ரென்ஸ் நமக்கு இல்லை இங்கே இருக்குது. பார்த்திங்களா, இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த். இது இருக்கிறதுலே இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப லோயஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ அப்போ நமக்கு நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸை பார்த்திங்க அப்படின்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻31 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர். ஆல்சோ நமக்கு மேக்னட்டிசம் ஃபோர்ஸை பார்த்திங்க அப்படின்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட 10⁻37 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 10⁻37 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர். ஸோ அப்படின்னா நம்ம இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸை ஏன் ரியல் லைஃப்பில் ஃபீல் பண்ணுறது இல்லை? இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னா அதை ஏன் நம்ம ஃபீல் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் நியூட்ரல். பிகாஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜோட எண்ணிக்கையும் நெகட்டிவ் சார்ஜஸோட எண்ணிக்கையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இதனால நமக்கு நியூக்ளியர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் கிடையாது. பிகாஸ் சார்ஜஸை பொறுத்து இது வேரி ஆகும். ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால் ரிப்பல் பண்ணணும், நெகட்டிவ் சார்ஜஸ்னால் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இன் கவுண்டில் இருக்கிறதுனால ஒன்றை கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ தட் அப்போ நெட் எஃபெக்ட் இஸ் ஆல்வேஸ் 0 ஆர் நியரர் டு 0. ஸோ அதனால தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸோட பவர்ஃபுல்லை நம்ம இந்த ரியல் லைஃப்பில் பார்க்க முடியலை. பட் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இது 10⁻37 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 10 after 37 zeros அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ தட் அப்போஸ் எந்த விதமான கெமிக்கல் ஆர் நியூக்ளியஸும் ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இன்னமும் அதிகமாக இருந்தது, நியூக்ளியர் ஃபோர்ஸோட வேல்யூ இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹைட்ரஜன்றதே இருந்திருக்காது. பிகாஸ் இன்னும் அது இப்போ ஒரு ப்ரோட்டான் மட்டும் இருக்கிறது தான் ஹைட்ரஜன். ஸோ இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட்டே இருக்காது. பிகாஸ் ஆல்வேஸ் நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால 2 ஹைட்ரஜன் ஈஸியாக 2 ப்ரோட்டான்ஸ் ஈஸியாக பவுண்ட் ஆகி அது ஹீலியமாகவோ அது இன்னும் ஹெவியர் எலமெண்ட்ஸாகவோ ஃபார்ம் ஆகிருக்கும். பட் நமக்கு தெரியும் ஸ்டெல்லர் லெவலில் இந்த ஸ்டார்ஸில் இருக்கக்கூடிய ஆல் தி ஸ்டார்ஸில் இருக்கக்கூடிய கான்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான். ஸோ இந்த ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா ஸ்டார்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ஸ்டார்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பயும் உயிரினம் உருவாயிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸோட வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். இதை விட ஹெவியர் எலமெண்ட்ஸ் உருவாக வாய்ப்பில்லை. ஸோ அப்போ வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எனி அதர் லிவிங் பீயிங்ஸ் உருவாயிருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹைட்ரஜனோட ஹெவியர் எலமெண்ட்ஸ்னால தான் உருவாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் நம்ம எலும்பில் இருக்குது அண்ட் ஃபாஸ்பரஸ் நம்மளோட டிஎன்ஏல இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ்னால தான் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் உருவாயிருக்கணும்னா இதோட ஹைட்ரஜனோட ஹெவியர் எலமெண்ட்ஸ் உருவாயிருக்கணும். ஸோ அந்த ஹெவியர் எலமெண்ட்ஸ் உருவாயிருக்க வாய்ப்பு இல்லை நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸோட வேல்யூ கம்மியாக இருந்தது அப்படின்னா. ஸோ இதை தவிர்த்து இன்னும் எக்கச்சக்கமான வேல்யூஸ் எக்ஸாக்டாக அமைஞ்சு நம்ம உயிரினங்களை உருவாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தோட லொக்கேஷன்ஸ். எர்த்து வந்து சன்லேருந்து ஒரு சம் மாட்ரேட் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கம்மியாக இருந்தது அப்படின்னா எர்த் பேர்ன் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் எர்த்தில் இருக்கக்கூடிய ஆல் தி வாட்டர்ஸ் எவாப்ரேட் ஆகிருக்கும் அண்டு ட்ரீஸ் அழிஞ்சிருக்கும். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்கலாகவே உயிரினமும் அழிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ எர்த்து வந்து சன்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பையும் நமக்கு வாட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ தட் உயிரினங்கள் வாட்டரில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கும். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிலத்தில் வாழக்கூடிய உயிரினமும் ஃப்ரீஸ் ஆகி அழிஞ்சிருக்கும். ஸோ அப்போது எர்த்தோட லொக்கேஷன்ஸ் உயிரினங்கள் உருவாகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கு. ஆல்சோ எர்த்தோட டெல்டேஷன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எர்த்து வந்து 23 டிகிரி சாஞ்சிருக்கு. ஸோ இந்த டிகிரி மட்டும் சப்போஸ் எர்த்து சாயவே இல்லை அப்படின்னா ஒரு 0 டிகிரியில் இருக்குது, சாயவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மாதம் சம்மராக இருக்கும், 6 மாதம் வின்டராக இருக்கும். இந்த 6 மாதம் சம்மரில் இருக்கக்கூடிய பீரியடில் ஆல்மோஸ்ட் மரம் எல்லாமே பட்டு போயிடும்
வாட்டர்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆயிரும், ஏரி குளம் எல்லாமே எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அப்போ உயிரினங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அழிஞ்சிரும். இந்த 6 month பீரியடில் எல்லாமே காஞ்சி போயிடும். பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே காஞ்சி போயிடும். ஸோ பிளான்ட்ஸ் அழிஞ்சிட்டாலே உயிரினங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும். அண்ட் ஸோ தட் அப்போ எர்த்தோட டெல்டேஷன்ஸ் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பங்களிக்குது உயிரினங்கள் உருவாகிறதுல. அண்டு இதை தவிர்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே எந்த விதமான எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதோட சாலிட் ஸ்டேட்டில் தான் அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். பட் வாட்டருக்கு மட்டும் அதோட லிக்விட் ஸ்டேட்டில் மட்டும்தான் டென்சிட்டி அதிகம். ஸோ இந்த ஃபினாமினா உயிரினங்கள் உருவாகிறதுல என்ன முக்கியத்துவம் அளிக்குது, முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இமேஜின் பண்ணுங்கள், இப்போது நமக்கு கடலுக்கு அடியிலையோ ஒரு ஆறுக்கு அடியிலையோ நமக்கு வந்து ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி அதிகமாகிட்டே போகும். ஸோ அப்போ டென்சிட்டி அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா என்ன ஆகும்னா, அடியில் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும். இன்கேஸ் நமக்கு வாட்டர் வந்து அதோட டென்சிட்டி வந்து ஐஸ் ஃபார்மில் அதிகமாக இருந்தது அப்படின்னா அடியில் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிரும், மேலே மட்டும்தான் வாட்டர் இருக்கும். ஸோ தட் அப்போ அடியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும் நமக்கு வந்து. ஸோ அப்பயும் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ இந்த வாட்டரோட இந்த வித்தியாசமான இந்த ப்ராப்பர்ட்டியும் உயிரினங்கள் உருவாகிறதுக்கு முக்கியத்துவம் பெறுது. ஆல்சோ நமக்கு வந்து வாட்டரோட அந்த H2O மாலிகுல் அதில் பார்த்தீங்கன்னா H2ஓட ஜாயினிங் வித் O2 அந்த மாலிகுல்ஸோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்க மாதிரியும் ஒரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்க மாதிரியும் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மாதிரி ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோல் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இந்த எலக்ட்ரிக் டைபோல்னால தான் நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் அது வாட்டர் கண்டிஷன்ஸில் இருக்குது. பிகாஸ் ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் நெகட்டிவ் இருக்கிறதுனால அது ஈஸியாக ஏபிள் டு பைண்ட் வித் அதர் H2O மாலிகுல்ஸ். ஸோ அப்படி பைண்ட் ஆகிறனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கூலிங் ஃபோர்ஸ், வான் வால்ஸ் ஃபோர்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தட் வாட்டர் வந்து அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் வாட்டராக இருக்கிறதுக்கு காரணமே இந்த எலக்ட்ரிக் டைபோல்னால தான். இன்கேஸ் வாட்டருக்கு வந்து அந்த H2ஓட அலைன்மெண்ட்ஸ் சேஞ்சாக இருந்தது அப்படின்னா, எலக்ட்ரிக் டைபோல் மட்டும் உருவாகலை அப்படின்னா இந்த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் வாட்டர்ன்றது வாட்டராக இருக்காது, வாட்டர் வேப்பராக தான் இருந்திருக்கும். ஸோ தட் அப்பயும் உயிரினங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். ஸோ இதை தவிர்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டரோட மாஸ். ஸோ ஜூபிட்டர் நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே அதிக மசிவான ஒரு பிளானட். ஸோ இந்த பிளானட் வந்து நம்ம எர்த்துக்கு பின்னாடி ஆர்பிட்டில் இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் நமக்கு எக்கச்சக்கமான ஒரு பயன் அளிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானட்டோட மாஸ் நம்மளோட எர்த்தோட நோக்கி வரக்கூடிய ஆஸ்ட்ராய்ட் அண்ட் அதர் விண்கல் எல்லாத்தையும் அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இழுத்து திசை திருப்பி அனுப்பி விட்டுருதான். ஸோ தட் நம்ம பூமியில் மோத வேண்டிய கல் எல்லாமே ஜூபிட்டரோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் வழி மாறி வேறு டைரக்ஷன் அனுப்பப்படுது. ஸோ அப்போ இந்த ஜூபிட்டரோட பிளேஸ் எர்த்துக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது உயிரினங்களை உருவாகிறதுக்கு. ஸோ இதை தவிர்த்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இதில் இருக்கக்கூடிய லாம்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்ம் ஆக்சுவலி எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீனோட ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸில் இந்த உருவாக்கப்பட்ட இந்த ஈக்குவேஷன்ஸ் ஐன்ஸ்டீனோட ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ், கிராவிடேஷனல் ஈக்குவேஷன். ஸோ இதில் லாம்டான்றது எதை மீன் பண்ணுதுன்னா, ஸ்பேஸ் டைமோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸும் நம்மளை விட்டு விலகி ஓடி இருக்கும். ஸோ தட் நம்ம அழிக்கப்பட்டிருப்போம், நம்மளை சுற்றி எதுவுமே இருந்திருக்காது, கோல்டு நம்மளை யூனிவர்ஸ் வந்து கொலாப்ஸ். இன்கேஸ் இந்த வேல்யூஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா, எல்லாமே நம்ம யூனிவர்ஸ் உருவான இந்த பீரியட் வரைக்கும் அது ஸ்டேபிளாக இருந்திருக்காது. எல்லாமே மறுபடியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் ஒன்றுக்கு ஒன்று இழுக்கப்பட்டு அட்ராக்ட் ஆகி அழிஞ்சிருக்கும். ஸோ தட் இந்த வேல்யூ எக்ஸாக்டாக 0க்கு க்ளோஸராக இருக்கிறனால அது சீக்கிரமாகவும் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகலை, சீக்கிரமாகவும் கொலாப்ஸ் ஆகாமல் ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்லிபிரியமான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஒரு உயிரினம் உருவாகிறதுக்கு இவ்வளோ எக்கச்சக்கமான கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸ் அண்ட் இது எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சு உயிரினங்கள் உருவாகுது. இதை தான் ஃபிசிக்ஸில் ஆந்த்ரோபிக் பிரின்சிபிள்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த ஆந்த்ரோபிக் பிரின்சிபிள் எதை மீன் ஆந்த்ரோபிக் அப்படின்னாலே ஹியூமன் சார்ந்த அப்படின்னு தான் அர்த்தம். பிரின்சிபிள் அப்படின்னா லா. ஸோ அப்போது ஹியூமனோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கான லா அதுதான் ஆந்த்ரோபிக் பிரின்சிபிள். ஸோ அப்போ ஒரு ஹியூமன் உயிர் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் டிசைன் பண்ணப்பட்டதா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அதை தான் அந்த ஆந்த்ரோபிக் பிரின்சிபிள் முன்வைக்குது. இந்த என்டையர் யூனிவர்ஸை இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் உருவாக்கணும் அப்படின்றது தான் ஸ்ட்ராங் ஆந்த்ரோபிக் பிரின்சிபிள் முன்வைக்குது. அண்ட் வீக் ஆந்த்ரோபிக் பிரின்சிபிள் என்ன முன்வைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த யூனிவர்ஸோட இந்த கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸ் இப்படி அமைஞ்சனால உயிரினம் இப்படி உருவாயிருச்சு. சப்போஸ் இந்த கான்ஸ்டன்ஸ் வேல்யூ வேறு மாதிரி அமைஞ்சது அப்படின்னா வேறு மாதிரி உயிரினங்கள் உருவாயிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்றத முன்வைக்குது. ஆல்சோ நமக்கு வந்து இன்னொரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். நமக்கு வந்து நம்ம கேலக்ஸியில் சன்னோட லொக்கேஷன்ஸ் அதுவும் உயிரினங்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான கண்டிஷன்ஸாக இருக்குது. சப்போஸ் நம்ம கேலக்ஸியில் அந்த ஸ்பைரல் ஆர்ம் மில்கி வேல ஸ்பைரல் ஆர்மில் அண்ட் எண்டில் தான், அது அவுட்டர் மோஸ்ட் எண்டில் தான் நம்ம சன் இருக்குது. சப்போஸ் சன்னோட லொக்கேஷன்ஸ் நமக்கு நம்ம கேலக்ஸியோட சென்டர் கிட்ட இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான காஸ்மிக் ரேடியேஷன்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் புல்னால் கண்டிப்பாக அழிஞ்சிருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ எக்கச்சக்கமான வேல்யூஸ் எல்லாமே ஒருங்கமைஞ்சு உயிரினம் உருவாது. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ஒரு புயல் அடித்து மணலில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கொலாட் ஆகி மோதி ஃபியூஸ் ஆகி ஒரு லம்போகினி கார் உருவாகிறது எவ்வளோ ஹைலி இம்ப்ராபபிளோ, இது இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது, இம்ப்ராபபிள். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஃபினாமினா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மணல் புயல் அடித்து மணல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி கொலாட் ஆகி ஃபியூஸ் ஆகி ஒரு லம்போகினி கார் உருவாது எவ்வளோ ஹைலி இம்பாசிபிளோ அந்த அளவுக்கு உயிரினங்கள் உருவாகிறதுக்கு இம்பாசிபிளாம். பட் இந்த ஃபினாமினாஸ் எல்லாமே கோஇன்சிடென்ட் ஆகி உயிரினங்கள் உருவாயிருக்கு. ஸோ இந்த உயிரோட வேல்யூஸ் அவ்வளோ முக்கியம். இதை பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. தேங்க்ஸ்.